இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Rrb Je எக்ஸாமில் டெக்னிக்கல் செஷனில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட். ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் தென் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் அண்ட் தென் பேசிக் கான்செப்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அண்ட் பவர். ஸோ இதை பற்றி எல்லாமே ஒரு பேசிக் கான்செப்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் வந்து ஹேப்பன் பண்ணுது அப்படின்றத நம்ம எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்டை மட்டும் நான் கொடுத்துப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் இதில் கொடுக்கக்கூடிய ஃபார்முலா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு பேப்பரில் எழுதி நம்ம இப்போ ஸ்டடீஸ் ரூம்லையோ இல்லை நம்ம படிக்கிற இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம டெய்லி பார்க்குறப்ப அந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஈஸியாகவே ரிமெம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதில் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு பேப்பரில் A4 ஷீட்லையோ எதுலையோ ஒன்று எழுதி சார்ட் மாதிரி எழுதி அதை வந்து நம்ம ரூமில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தினமும் நம்ம பார்க்குறப்ப அந்த ஃபார்முலா வந்து நம்ம அறியாமல் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு இருக்குது இல்லையா? ஸோ இந்த 100 மார்க்ஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், அதாவது லைன் பை லைன் நம்ம இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ, அந்த டாப்பிக்கோட ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறமா அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வருமோ அந்த ரிலேட்டடான அப்ஜெக்டிவ் டைப் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம ரெடி பண்ணி ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாடல் எடுத்தும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் அப்போசிங் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கும். இட் இஸ் அப்போசிங் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஃபஸ்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரானை வந்து அப்போஸ் பண்ணும். ஓகேவா? செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் represented by R small r. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா ஸ்மால் ஆரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த யூனிட் இஸ் ஓம்ஸில் தான் இதை வந்து யூனிட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கான்செப்ட் SI யூனிட்டோட ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பராக இருக்கட்டும், அலுமினியம், அயன், நிக்கல், இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. கன்சிடர் எலக்ட்ரிக்கல் அந்த பாயிண்ட் பாருங்கள். கன்சிடர் எலக்ட்ரிக் கண்டக்டிங் மெட்டீரியல் இன் ராட் ஷேப் as shown in the figure. ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல், அதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு லென்த்தாக இருக்குது. இதை இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு மென்ஷன் பண்ணிக்கங்க. ஓகேவா? தென் இந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதை குறுக்கில் வெட்டி அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து ஏரியா. இது வந்து டயாமீட்டர்னு மென்ஷன் பண்ணிக்கல, டயாமீட்டர் கிடையாது. இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தோட இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கும். இன்கேஸ் சர்க்கிள் ஷேப்பில் இருந்தது அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா πr², அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதனுடைய ஏரியா வந்து கண்டுபிடிப்போம். ஒருவேளை ரெக்டாங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிப்போம். ஒருவேளை ட்ரையாங்கிள் ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா பேஸோட ஹைட்டு இன்ட்டு பிரெத் டிவைடட் பை 2, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து கீழே நான் சொல்லுவேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ராடோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த என்னென்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு கரஸ்பாண்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். தென் இதனுடைய லென்த்தை வந்து எல்லுன்னு சொல்லணும். இதனுடைய லென்த் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மீட்டர்², அதாவது ஏன்னு சொல்கிறோம். அப்புறமா இதனுடைய இந்த ஒரு மெட்டீரியல், எந்த மெட்டீரியலாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா காப்பராக இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது காப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி ஒரு வேல்யூ இருக்கும். சில்வராக இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ ஒன்று இருக்கும். அதே மாதிரி அலுமினியமுக்கு ஒரு வேல்யூ, டங்ஸ்டன்ஸ்க்கு ஒரு வேல்யூ, அயனுக்கு ஒரு வேல்யூ, பிளாட்டினுக்கு ஒரு வேல்யூ, மெர்க்குரி, அலாய், கார்பன், ஜெர்மேனியம், சிலிக்கான், இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அது கரஸ்பாண்டிங் செப்பரேட் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டிவிட்டியை ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோல் அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இந்த ராடோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா R is equal to ρl/A. ஓகேவா? ரோன்றது என்ன சொன்னேன்? ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். L is a length of the மெட்டீரியல், லென்த் ஆஃப் த கண்டக்டர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்றது என்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் தெரிஞ்சாலே நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோ வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்கு தான் சொல்லணும். ஓகேவா? ஓம் ஃபார் மீட்டர். இதனுடைய யூனிட், ரோவோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓம் மீட்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது
இதில் இன்னொரு இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஆர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ், அதை யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ் அதில் சொன்னோம். ரோனா என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி, அதை ஓம் மீட்டரில் சொல்லணும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த ஒயர், அந்த கண்டக்டர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர் எல்னு மென்ஷன் பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் அதனோட யூனிட் எடுத்துக்கணும். ஓகேவா. அடுத்து ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த ஒயர், அதை வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். இது ஆல்ரெடி சொன்னதான், இது அகைன் காமிச்சிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்கு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமாக தான். சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.59 × 10⁻⁸. அப்போ பார்த்துங்க எத்தனை 10⁻⁸. அப்போ ரொம்ப ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா கண்டக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அது கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கினா இன்னும் பெனிஃபிட். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இப்படி கூட கேட்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஒரு ராடு கொடுத்துருவாங்க, அந்த ராடு அயன் பீஸா இல்லை சில்வர் பீஸான்னு கொடுத்துருவாங்க, அதோட ஏரியா கொடுத்துருவாங்க, லென்த்தை கொடுத்துருவாங்க, ரோவோட வேல்யூ மட்டும் தெரியாது. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி கேட்டாலும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அதுன்றதுக்காக தான் இந்த வேல்யூஸ் சொன்னேன். ஸோ இந்த வேல்யூஸ் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக உங்களுக்கு மெட்டீரியலோட வேல்யூ தேவை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க, தென் புக்ஸில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா πr² ஃபார்முலா யூஸ் பண்ணோம். தென் ரெக்டாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா லென்த் இன்ட்டு வித் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்கிளாக நத்திங் பட் இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா HB பேஸோட ஹைட்டு, HB பேஸ்லேருந்து ஹைட் இந்த வேல்யூ இன்ட்டு பேஸ் /2. ஸோ இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற கண்டக்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எஸ்ஐ யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியலுக்கும் காமனாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடிங். ஓகேவா. ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பர்டிகுலர் ஹை லெவல் இந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூலாம் வந்து அதனுடைய வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அந்த 1/4 வாட்ஸ், ½ வாட்ஸ், 1 வாட்ஸ் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்பர் போட்டோம் அப்படின்னா we can't able to see properly. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கலர் கோடிங் வந்து மேலே போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 3 கலர் பேண்ட் போட்டிருப்பாங்க, 1 டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலர் கோடிங்கை வச்சு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எல்லாருமே வந்து நம்ம படிச்சிருது தான். பட் அகெயின் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை எப்படி கலர் கோடிங் வச்சு நம்ம எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெத்தட் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சப்போஸ் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த டைமில் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸில் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ ரெசிஸ்டன்ஸோட கலர் கோடிங்கை பற்றி நம்ம ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலர் கோடிங்கை பற்றி நம்ம சம்ஸ் இதை ரிலேட்டடாக சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த டேபிளேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ பிளாக் கலர்னால் அது வந்து 0, ப்ரௌன் கலர்னால் 1, ரெட் கலர்னால் 2, ஆரஞ்சு கலர்னால் 3, எல்லோ கலர்னால் 4, க்ரீன் கலர் 5, ப்ளூ கலர் 6, வயலட் 7, கிரே 8, தென் ஒயிட்டுக்கு வந்து 9. ஸோ ஓகேவா. ஸோ இந்த 9 கலரையும் நாம் வந்து 10 கலரையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இந்த 10 கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்டோட கலர்ஸ், ரெசிஸ்டன்ஸோட பேண்டு கலர். ஓகேவா. ஸோ இங்கே இந்த ட்ராயிங்கை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கலர் இருக்கும், செகண்ட் ஒரு கலர் இருக்கும், தேர்ட் ஒரு கலர் இருக்கும். அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கலர் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அது என்ன பேருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேண்டு கலர், ஃபஸ்ட்டு பேண்ட். செகண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேண்ட். தேர்டுன்றது மல்டிப்ளையர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பேண்ட், செகண்ட் பேண்ட், மல்டிப்ளையர். அதுக்கப்புறமா ஃபைனலாக கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் T. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூஸ் இந்த கலர் கோடிங் வச்சு தான் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த கலர் கோடிங்கை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் இந்த கான்செப்ட்டில் தான் எல்லோரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லேயே நாமளும் ஞாபகம் வச்சுக்கிறதுனா தான் ஈஸியாக இருக்கும். நம்ம புது கான்செப்ட் எதனா யோசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக அந்த டைமில் எக்ஸாமுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நம்ம பிகினிங்கில் நம்ம என்ன படித்தோமோ அதையே நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேவா. ஸோ பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் இந்த கான்செப்ட்டே நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப். ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுட்டோம்னா அந்த கலரை வந்து நம்ம ஞாபகம் வச்சலாம். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லித்தரேன்.
ஸோ கன்ஃபியூஸ்ட் ஆகணும். ஸோ ப்ரொசீஜர் மெத்தட்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேறு ஏதாச்சும் மெத்தட் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு அது டயலமெட்டிக்காக தான் இருக்குது, அந்த மெத்தட் எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக புரியல, நீங்கள் புதுசாக சொல்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஞாபகம் அதை கண்டிப்பாக விட்டுட்டு இப்போ புது கான்செப்ட் நான் சொல்கிற கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ இந்த கலர் கோடிங்கை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். 1 செகண்ட் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கலர் எழுதுகிறோம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸில் 3 கலர் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கலர், செகண்ட் கலர், தேர்டு கலர், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபோர்த்து கலர். ஓகேவா? ஸோ இந்த கலர் வந்து என்ன அப்படின்னா ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, இது வந்து ஆரஞ்சு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2, மீதி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி இது வந்து ஒரு கோல்டு. ஸோ இந்த கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இந்த டாலரன்ஸ் ஒரு கலர் இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூஸ் எப்படி நமக்கு ஞாபகம் போடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேண்டோட வேல்யூஸ் என்னன்றது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேண்டோட கலர் என்ன, ரெட்டு. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ நம்ம 2 அப்படி டேரெக்டாக போட போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சோட வேல்யூ என்ன, ஆரஞ்சோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ அதனோட வேல்யூ போட போகிறோம். ஓகே, மூணாவது ஒரு கலருக்கு பார்த்திங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது, இது வந்து மல்டிப்ளையர் சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சோட வேல்யூ என்னது, 3. அப்போ நம்ம இங்கே 3 போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 2 3 00 இப்படி வந்துருச்சு. ஸோ 2 3 000 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகேவா? 2 3 000 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 3 000. பட் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் வேறு எப்படியோ ஒன்று இருக்குது. கிலோ ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிலோ ஓம்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஓம்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா 1000 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். 1000 விட கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ 1000 நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1000க்கு 000 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 23 மட்டும் இருக்கும். ஸோ 1000 டிவைட் பண்ணதுனால 23 கிலோ ஓம்ஸ் இப்படி போட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 23 கிலோ ஓம்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சம் போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் எல்லோன்னு வச்சுக்கோமே, எல்லோ. செகண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். தேர்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு கலரோட வேல்யூ எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கலர் என்னதுங்க, எல்லோ இருக்குது இல்லையா. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 4. ஸோ 4 நான் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது க்ரீனோட வேல்யூ என்னது, ஸோ க்ரீனோட வேல்யூ வந்து 5. ஸோ 5 நான் எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. ஸோ ரெட்டோட வேல்யூ என்னது, ரெட்டோட வேல்யூ 2. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் நான் வேல்யூ பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்ன வேல்யூ வருதோ அதுக்கான 0 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஸோ R = 4500 ஓம்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 1000 விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 1000 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1000 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன வரும், 4.5 வருமா. ஸோ 4.5 கிலோ ஓம்ஸ், ஏன்னா 1000 டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 4.5 கிலோ ஓம்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இது மாதிரி நம்ம அடுத்த இன்னொரு சம் போடுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு புரியும். எப்படி போடலாம், க்ரீன் ஒரு கலர் இருக்குது, க்ரீன், ப்ளூ, ப்ரௌன். ஸோ இப்படி இருக்க ஒரு கலர். ஸோ க்ரீனோட வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு கலர் வந்து க்ரீன் இருக்குது சொன்னேன் இல்லையா. ஸோ க்ரீனோட கலர் என்ன, 5. ஸோ 5. ப்ளூவோட வேல்யூ என்ன, 6. ப்ரௌனோட வேல்யூ என்ன, ப்ரௌனோட வேல்யூ 1. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு 0 வந்து போடணும். ஓகேவா? ஸோ என்ன ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் வேல்யூ பண்ணணும். மூணாவது வேல்யூக்கு என்ன வேல்யூ வருதோ அத்தனை 0 வந்து நம்ம போட்டு போகணும். ஸோ இங்கே ப்ரௌனுக்கு வந்து எனக்கு 1 வந்துச்சு. ஸோ வி ஆட் 1 0. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்க்குறப்ப இது 1000 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குது அந்த வேல்யூ. ஸோ 1000 விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே இதை வந்து ஓம்ஸ்ன்னு போட்டுக்க வேண்டியதான். ஒருவேளை 1000 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1000 டிவைட் பண்ணிவிட்டு அதை கிலோ ஓம்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்க போகிறோம். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ கலர் கோடிங்கை வச்சு இப்படி வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. தென் இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் டாலரன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டாலரன்ஸ்க்கு வேல்யூஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்து கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்து போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி போகிறது அப்படின்னு பாருங்கள். ஸோ கோல்டு 5%. ஸோ 5% வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ சேர்த்து இதில் போகணும். இந்த வேல்யூஸில் 5% அதிகமாக இருக்கலாம், இல்லை 5% கம்மியாக இருக்கலாம். ஓகே.
ஸோ அந்த டாலரன்ஸ்க்காக தான் இது சொல்லுவாங்க. ஆனால் கொஸ்டின்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாலரன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்லிவிடுவாங்க. ஸோ டாலரன்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இருக்கிற வேல்யூஸை மட்டுமே வச்சு சீரிஸ் பேரலல் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து ஏதாச்சும் எந்த சம்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பட் எல்லோரும் படித்த விஷயம் தான். பட் அந்த எக்ஸாம் டைம் ஆஃப் அந்த டைமில் வந்து நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ ப்ராக்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஓம்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸோட கன்வர்ஷன் தான். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான் இந்த 1000 மில்லி ஓம்ஸ் ஈக்குவல் டு 1 ஓம்ஸ். ஓகேவா? இது எல்லோரும் தெரிஞ்சு தான். அகைன் இருந்தாலும் நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ 1000 ஓம்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஓம்ஸ். ஓகேவா? அண்ட் அகெயின் 1000 கிலோ ஓம்ஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஓம்ஸ். ஸோ 1000 மெகா ஓம்ஸ் ஈக்குவல் டு 1 ஜிகா ஓம்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்ட்டு ஹீட்டாக எனர்ஜி கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவே தான் நம்ம அதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எனர்ஜி கன்சியூம் பண்ணி ஹீட்டாக டிசிபேட் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நிறைய இடத்துல கூட கேட்குறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பவர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஹீட் எனர்ஜியாக டிசிபேட் பண்ணுது. ஓகே. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு இன் ஏசி சர்க்யூட். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏசி சர்க்யூட்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதனுடைய பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் கொடுக்கும். அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவே இண்டக்டரோ இல்லை கெப்பாசிட்டரோ கொடுத்தாங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் பவர் ஃபேக்டர் லீடிங் லேகிங் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இன் ஃபேஸாக தான் கொடுக்கும். ஏன்னா ரெசிஸ்டிவ் லோட் தேர் இஸ் நோ பவர் ஃபேக்டர். ஐ மீன் தட் தேர் இஸ் நோ ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூர் ரெசிஸ்டன்ஸ் லோடில் பவர் எப்படிலாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா P = I ஸ்கொயர் ஆர் கரண்ட் ஸ்கொயர் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டோம் அப்படின்னா அதோடைய பவர் கிடச்சிடும். தென் P = V × I. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபண்டமெண்டல் மட்டும் தான் இந்த டாபிக்ஸில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்கமிங் இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் கால்குலேஷன் தென் அதனுடைய கான்செப்ட் எல்லாத்தையும் அதை பற்றி நம்ம கிளியராக படிப்போம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான திங்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் இண்டக்டர். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் என்ன அப்படின்னா இண்டக்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் இண்டக்டர். ஓகேவா? ஸோ இண்டக்டர்னால் என்ன, தென் எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், தென் அது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்னென்னலாம் வேலை பார்க்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ பேசிக் கான்செப்ட். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சது தான் அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் இண்டக்டர் யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஏ காயில் ஹேவிங் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் கால்டு இண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு காயிலோ இல்லை ஒரு ஒயரோ எடுத்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதாவது நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவுண்டிங்கில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வச்சுட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு இண்டக்டர். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கரண்ட் வந்து அப்போஸ் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சார்ஜிங் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டர். ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட்டாக டிசிபேட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம். பட் இண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். பஸ்ட் இருந்தாலும் நம்ம வந்து ரீகால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா inductance voltage is proportional to the rate of change of current and the constant of an inductor. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இண்டக்டிவ் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த இண்டக்டன்ஸ் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்டு மாறக்கூடிய அந்த கரண்ட்டுக்கும் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் இண்டக்டர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து கீழே ஃபார்முலாஸ் நான் போட்டிருப்பேன். V of t = L di/dt. டைம்ன்றது வந்து வேரி ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வேவ், அதாவது ஏசி சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா 0லேருந்து மேக்ஸிமம் பீக்குக்கு போகணும். அதே பீக்லேருந்து மறுபடியும் 0 வரணும். அகைன் நெகட்டிவ் பீக்குக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய கரண்ட் வந்து மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா di with respect to t dt கூட டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகே. இண்டக்டரோட வோல்டேஜ் வேணும் அப்படின்னா L di/dt. இதே கெப்பாசிட்டர் வேணும் அப்படின்னா அது இதுக்கு இன்வெர்ஸில் மாறி வரும். அது நான் அந்த டாப்பிக்கில் நான் கிளியராக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா. தென் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு I of t = 1/L integral 0 to t. ஓகே. லிமிட் வந்து 0 to t V of t dt plus I of 0.
ஸோ IF0ன்றது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கரண்ட்டு, அதாவது ஒரு சோர்ஸை நம்ம ஆன் பண்ண உடனே டைம் ஈக்குவல் டு அப்போ 0 தானே, டைம் ஈக்குவல் டு வேல்யூ இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஈக்குவல் டு சர்டன் வேல்யூ கொஞ்சம் நாளை கழித்து அந்த டைம் வேல்யூ இருக்கும். பட் இனிஷியல் கண்டிஷன் IF0ன்னு கொடுத்துருந்தாங்க. ப்ராப்ளம்ஸில் கூட IF0 நம்ம எடுத்துக்கணும். இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கொடுத்தாலே அது IF0 நம்ம எடுத்துக்கணும். ஸோ IF0 வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கரண்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1/L மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா IF-Tயோட வேல்யூஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டரை கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா L = N∅/I. ஓகேவா? ஸோ N = ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் டோன்ஸ், π = ஃப்ளக்ஸ் ஃபார் அந்த இதில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ். ஸோ I இஸ் நத்திங் பட் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா P(T), அதாவது பவர் = V(T) × I(T). ஓகே, அடுத்தது ஒர்க் டன், W = அதாவது எனர்ஜி = 0 to T இன்டெக்ரல் ஆஃப் V(T) I(T) × dt. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் டன் கிடச்சிடும். இது இன்னும் சிம்பிளை பண்ணலாம். V(T) ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ V(T) = LdI(T)/dt. அந்த வேல்யூ கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா dt கேன்சல் ஆகிடும். ஸோ LI(T) × dI(T) இது மட்டும் இருக்கும். ஸோ இன்டெக்ரல் 0 to T. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா Li²(T)/2 வரும். லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 0 to T சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் கிடைக்கும். W = 1/2 Li²(T). ஓகேவா? ஸோ ஒர்க் டனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல். ஓகே, ஸோ இப்படி போட்டுடலாம். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஒருவேளை இண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது எந்தவித வேரியேஷனும் இல்லை, டைமை பொறுத்து எந்தவித வேரியேஷனும் இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒர்க் டன் = எனர்ஜி = 1/2 Li² அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். தெர் இஸ் நோ டைமுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதுல ஜூல். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தனியாக பேப்பரில் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ப்ராப்ளம் போட சொல்லி அந்த ஃபார்முலா ஒன்ஸ் நம்ம பார்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக சொல்கிறேன். கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னா 2 பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய செவரல் சர்க்யூட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னத்துக்கு அப்படின்னா ஃபில்டரிங் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அகெயின் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் டிவி இந்த மாதிரி பிசிபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்றது ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். ஸோ 2 பேரலல் பிளேட்டுக்கு பிட்வீனில் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். ஓகேவா? ஸோ இந்த பேரலல் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் அந்த மாதிரி மெட்டீரியலில் யூஸ் பண்ணாங்க. பட் டைஎலக்ட்ரிக் மீடியம் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பேப்பரு, ஏர் மீடியம் கூட யூஸ் பண்ணுறாங்க, மைக்கா எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி மீடியம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைஎலக்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா இட் ஸ்டோர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ ஒவ்வொன்றுமே அந்த 3 காம்பனன்ட் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ற அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது கெப்பாசிட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஸ்டோர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஓகே இதனுடைய கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Q is equal to CV(T) அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ C is nothing but capacitor, V(T) is a applied voltage with respect to time. ஓகே, இதை நம்ம கெப்பாசிட்டர் வேணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரட்டும் அப்படின்னா Q/V(T) அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ I(T) = C(dV(T)/dt). ஓகே, ஸோ நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கரண்ட்டை வச்சு போட்டோம். T(I(T) இதில் இண்டக்டரில் பார்த்தோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா I(T) = C(dV(T)/dt). ஓகே, ஸோ வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/C integral of 0 to T I(T) dt plus V(T). ஸோ V(0). ஸோ V(0) is ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இனிஷியல் வோல்டேஜ்.
ஸோ இனிஷியல் வோல்டேஜ் டைம் ஈக்குவல் டு ஜீரோன்றதுனால எஃப் ஜீரோன்னு போட்டிருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸை வந்து இந்த ஃபார்முலா இது எல்லாமே எல்லா ஃபார்முலாஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா P of t ஈக்குவல் டு V of t I of t. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டைம், கரண்ட்டு டைமை பொறுத்து வேரியான கரண்ட்டு, டைமை பொறுத்து வேரியான வோல்டேஜ், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் டைமை பொறுத்து வேரியான பவர் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 CV² ஆஃப் t. ஓகேவா? ஸோ ஒருவேளை அப்ளை பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா W ஈக்குவல் டு 1/2 CV². அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல். ஓகே, ஸோ ஒர்க் டன் எனர்ஜியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜூல், இதை போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, பவர்னா என்ன, தென் எனர்ஜினா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே எனக்கு கிளியராக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோ. வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, பவர்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ்னா என்ன அப்படின்னா அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா V. ஓகேவா? ஸோ வோல்டேஜ் நத்திங் பட் இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்னாலும் அது வந்து வோல்டேஜ் தான். ஸோ பொட்டன்ஷியல்ன்றது வந்து காமனான ஒரு நேம், எலக்ட்ரிக்கலுக்கும் பொருந்தும், தென் மெக்கானிக்கலுக்கும் பொருந்தும். பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ், வோல்டேஜ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான நேம். இது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோர்ஸ், நம்ம எலக்ட்ரான் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த வோல்டேஜ். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, தென் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னா வோல்டேஜை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ், ஆக்டிவ் டிவைஸ் அப்படி சொல்லுவீங்க. ஏன்னா சோர்ஸை வந்து டெஸ்டினேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, லோடுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, ஆர்பிஎஸ், பவரை வந்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டிவைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சிம்பிள் போடணும். ஸோ பேட்ரிக்கெலாம் இப்படி தான் சிம்பிள் போடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில். ஓகேவா? ஸோ எதுக்காக அது இருக்குது அப்படின்னா நடைமுறையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு பேட்டரி சோர்ஸ் எஃபிஷியன்சியாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலும் அந்த ஆனோட் கேத்தோடு அந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினல் மெட்டலில் நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பற்றி சொன்னேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய லென்த்தோ அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோ டிபெண்ட் பண்ணி அதில் அதனுடைய ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்து கண்டிப்பாக அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன், எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும். ஸோ அதே மாதிரி தான் சேம் இதில் இருக்கக்கூடிய அந்த டெர்மினல் உள்ள பேட்டரி பிளேட்ஸ், இந்த டெர்மினல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெஃபினட்டாக ஒரு 0.5 லெவலில் கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இமேஜினேஷன் பண்ணிக்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி சோர்ஸ், தென் அது சீரிஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ரொம்ப சின்ன வேல்யூவாக கொடுப்பாங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் இன்டர்னல் வோல்டேஜ் சோர்ஸ், சீரிஸ் வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி வேணும் சொல்லுவாங்க, சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு சில ப்ராப்ளம்ஸில் வந்து கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சில ப்ராப்ளம்ஸில் வந்து கன்சிடர் பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேட்டரிக்குள்ளாரவே இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய டெர்மினலில் நம்ம வந்து ஒரு லோடு வந்து கனெக்ட் பண்ணுறோம். லோடு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, லோடு அதனுடைய சிம்பிள்ஸ் தான் போடுவாங்க, அதனுடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எல்இடியோ, ஒரு பல்பாவோ, இல்லை ஒரு மோட்டராவோ, ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸாக இருக்குது கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த டிவைஸ் எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதா ஐ. ஓகே, ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஐ. ஓகே, ஸோ இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரி சோர்ஸ், அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், தென் லோட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். ஒருவேளை ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஜென்யூன், என்ன இன்புட்டாக இருக்கக்கூடிய என்ன அது டிசைனிங் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் 12 வோல்ட் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா 12 வோல்ட் அப்படியே டேரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே அதில் இருக்காது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல். இதை தான் வந்து நம்மளுடைய பேட்டரியோட மேனுஃபேக்சர்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஐடியலோட விஷனை பேஸ் பண்ணி தான் பேட்டரி வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகேவா?
ஸோ இந்த ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இருக்கக்கூடிய வோல்டேஜே அப்படியே டேரெக்டாக வந்து லோடுக்கு ப்ரொவைட் பண்ணும். அப்புறம் இது வந்து RS = 0ன்னு கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போட வேண்டியதான். ஸோ வோல்டேஜ் = ஒர்க் டவுன் பை சார்ஜ். இது இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தேவைப்படும் அப்படின்றதுனால இது எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒர்க் டவுன் பை சார்ஜ். ஸோ W பை சார்ஜோட யூனிட் வேல்யூ வந்து Qன்னு சொல்லுவோம். ஒர்க் டவுன்னா Vன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ VIன்றது இன்புட் சோர்ஸ் வோல்டேஜ், RSன்றது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேட்டரி. RLன்றது வந்துன்னா லோட் ரெசிஸ்டன்ஸ், Iன்றது ஃப்ளோ ஆஃப் கரண்ட், V இஸ் அப்ளைட் வோல்டேஜ் ஒர்க் டவுன் பை சார்ஜ், W பை Q. ஓகே. இதோட யூனிட் என்ன அப்படின்னா, வோல்டேஜோட யூனிட் வந்து ஆல்ரெடி நான் சொல்ல தான் வோல்டேஜ் யூனிட் வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னது ஒர்க் டவுனோட யூனிட் என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க் டவுன் வந்து நம்ம ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். தென் சார்ஜை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூலூம்ஸ் அப்படி சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜூல் ஃபார் கூலூம் அப்படி சொல்லலாம். என்னோட யூனிட்டு வோல்டேஜ் மல்டிபிள் சாய்ஸில் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரி, 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஒன்று ஒர்க் டவுன் ஃபார் ஜூல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நம்ம கேள்விப்படாத ஒரு பேராக இருக்குது அப்படின்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ டெஃபினெட்லாக இட் இஸ் ஒன் ஆஃப் த வோல்டேஜோட யூனிட். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட்னா என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் நம்ம கனெக்ட் க்ளோஸ்டு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் இருக்குது. இது வந்து பேட்டரி சோர்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ இங்கே ஆரம்பித்து மறுபடியும் அகெயின் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் போகக்கூடிய எலக்ட்ரான் இப்படி வரும், கரண்ட் வந்து இதில் போகும். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட். ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ஸில் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஆம்ப்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் I இஸ் தி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா. ஸோ ஒரு சர்க்யூட்டில் போகக்கூடிய எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், அதை டிபெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதாவது சார்ஜ் ஃப்ளோ பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா I = dQ/dt. ஸோ Q இஸ் நத்திங் பட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் Q இஸ் ஏ சார்ஜிங். ஓகே. ஸோ என்னோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா I = Q/T கூலும் ஃபர் செகண்ட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட லாஸ்ட் இயர் டான்ஜென்ட் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ஒரு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ஐ திங்க்னு கேட்டேன். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ சார்ஜ் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, கரண்ட்டு கொடுத்துட்டாங்க. கரண்ட்டு கொடுத்துருந்தாங்க, டைம் கொடுத்துருந்தாங்க, சார்ஜ் கேட்டிருந்தாங்க போல். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலாஸ். அதான் பேசிக், நமக்கு வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ரொம்ப இப்போ இருக்கிற யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பார்ப்போம். பட் இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த யூனிட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலும் ஃபர் செகண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Q/T Qனா சார்ஜ், Tனா செகண்ட். ஸோ கூலும் ஃபர் செகண்ட். தென் இது கரண்ட்டுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, ஆம்பியர் அப்படி சொல்லலாம். ஓகே. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர்னா என்ன அப்படின்னா பவர் இஸ் ஒர்க் டவுன் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிவைடட் பை டைம். ஓகே. ஒரு சர்க்யூட்டில் நிகழக்கூடிய ஒர்க்கு எந்த அளவுக்கு ஒர்க்கு வந்து டன் ஆயிருக்கு அப்படின்றதையும் அதை டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலா. இதோட யூனிட் வந்து ஜூல்/செகண்ட். இது வந்து யூனிட் வந்து வாட்ஸ். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ், இன்னொரு வந்து ஜூல்/செகண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா VI, அது நமக்கு தெரிஞ்சுதான். தென் கூடுதலாக இன்னொரு வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 HP = 746 வாட்ஸ். ஓகேவா. ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேசிக் கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு சில நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கிளியர் வேவ் கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாத இந்த பேசிக் ஃபார்முலாஸை வந்து நம்ம தனியாக பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். தென் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 கொஸ்டினாச்சும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். டெக்னிக்கல் செஷனில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸாமுக்கு ஒன்றும் கிட்ட வந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு எல்லாத்தையும் வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நாட் ஒன்லி டெக்னிக்கல் செஷன் மட்டும் இல்லை, CBT 2ல் இன்னும் மற்ற ரிமைனிங் டாபிக்ஸும் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் செஷனுக்கு 100 மார்க்ஸ்ன்றதுனால இது கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். தென் இது மட்டுமே பண்ணாமல் தென் அந்த டாபிக்ஸும் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் செஷனில் இப்போ இருந்தே நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டே பை டே நான் சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு 50 கொஸ்டின்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸ்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளை செல்ஃபாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா. ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம்.